போறேன். என்ன கருத்துனாலும் ஏற்று பேசிருக்கேன். ஏன்னா மோதலை எனக்கு எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்சள் குடிப்பான். சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா? விடுதலை சிறுத்தை ஏற்று எங்க அண்ணனோட எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி, எங்க அண்ணன் வைகோ, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாமே எதிரி. அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டேன்? திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதுல எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க. தாய் மண்ணுல அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க. நான் வெளியிடத்தான் அனுமதியாக தர சொல்லுங்க. அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை ஏற்று பேசுனதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க. நான் பேசுறதை நிப்பாட்டினேன். திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? அதை சொல்லுங்க. நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது? அதுக்கு யார் பதில் சொல்வார்? யார் பதில் சொல்வார்? இன்னும் இந்த கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? சட்டசபையில பேசுறது ஐயா கருணாநிதியா இல்லையா? அப்புறம் நீங்க அதை விட நான் ஏத்துட்டேன். நான் கேள்வி கேட்கிறேன். நீ ஏன் என் மொழியை தனி என்ன? இந்த மொழியை ஒளின்னு ஏன் சொல்ற? என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம், உனக்கு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான். இதை நீ வேசி கதைங்கிற. இப்ப வெறிவரமா வராது. பேச்சுக்காத போன் அவசரம். அது தம்பி சொல்றாரு. அதுக்காக அவரு பயிற்சி நேச மக்களுக்கு நான் இது பண்ணுவேங்கிறாரு. அதை போய் பேச்சு முடியாது. அவ்வளவு இவர் அவர் பேசுறதுல அவ்வளவு நேரம் அண்ணனுக்கு இல்லை.